பார்க்க போறோம் அப்படின்னா 2022ல இருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கணுன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியாவில் இருக்க எல்லா மினிஸ்ட்ரி அண்ட் மினிஸ்டர்ஸோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அக்ரிகல்ச்சர், வாட்டர், ஃபிஷரி அந்த மாதிரி எல்லா மினிஸ்டரோட நேமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து தமிழ்நாடு லெவல்ல நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஏன்னா இது வந்து சென்ட்ரல் லெவல்ல தான் கேட்பாங்க. அப்படின்னா எல்லாரும் ஒருத்தவங்க ஒரு ஸ்டேட்டுக்கு படிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வராது. நீங்க சென்ட்ரல் லெவல்ல அந்த மினிஸ்ட்ரிக்கு எந்த மினிஸ்டர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா போதும். இது மஸ்ட், உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒண்ணு, இப்போ இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தவர் வந்து இன்னொரு நாட்டுல பிரதமரா இருக்காரு, அங்க குடியரசுத் தலைவரா இருக்காரு. முதல் பெண் பிரதமர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்ப ரிஷி சுனாக் வந்து ஆகினார்ல, இங்கிலாந்துல வந்து அவர் பிரதமரா இருக்காரு. அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? கேட்கறப்போ அது மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அம்பாசிடர்ஸ், ஒரு கண்ட்ரி, இந்த கண்ட்ரிக்கு வந்து இவர் அம்பாசிடர் ஆகியிருக்காங்க, அவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் இல்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது பார்க்கணும். ஓகேவா? அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 3 விஷயம் நீங்க பார்க்கணும். இந்தியாவில் இருக்க எல்லா மினிஸ்டர் அண்ட் மினிஸ்ட்ரி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அந்த அப்பாயின்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இப்ப இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் வந்து இன்னொரு நாட்டுல பிரதமரா குடியரசுத் தலைவரா ஆகியிருக்காருன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அம்பாசிடர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது 3. அப்புறம் வந்துட்டு ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க ஃபெப்ல எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ஜான்வரி ஃபுல்லா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபெப் 12 உங்களுக்கு எக்ஸாம்னா ஃபெப் 11 அன்னைக்கு ஏதாவது அப்பாயிண்ட் ஆயிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் சொல்லுவாங்க 6 monthsக்கு முன்னாடியே கொஸ்டின் எடுத்து வச்சிருவாங்க, அதனால அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நம்ம இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப நடந்த ஜிடி எக்ஸாம்ல ஃபெப் 12 எக்ஸாம்னா ஃபெப் 10 அன்னைக்கு அப்பாயிண்ட் ஆனவரை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ நீங்க எக்ஸாம் போற வரைக்குமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல கான்சியஸா இருங்க. ஓகேவா? கடைசி நிமிஷம் வரைக்கும் யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்றத நீங்க பாத்துட்டு போறது பெட்டர். ஏன்னா அப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஜிடில அப்படிதான் கேட்டிருந்தாங்க, அதனால நான் சொல்றேன். ஓகேவா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2022ல ஜான் டு டிசம்பர்ல இம்பார்ட்டண்டா இருக்க அப்பாயின்மெண்ட்ஸ். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது போதுமானது. ஓகேவா? இதுக்கப்புறம் வர 2023ல ஜான்வரில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா? ஜான்ல ஃபுல்லா இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்ன, இம்பார்ட்டன்ட் டேஸ், அப்புறம் அவார்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. ரிபப்ளிக் டே அன்னைக்கெல்லாம் நிறைய அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த அவார்ட்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்க போறது வந்து சென்ட்ரலி தான். ஓகேவா? தமிழ்நாடு லெவல்ல நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இம்பார்ட்டண்டா எல்லா ஸ்டேட்டுக்கும் தெரியற அளவுக்கு தமிழ்நாட்டுல நம்ம ஏதாவது பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை பார்க்கணும். ஓகேவா? அதர்வைஸ் நீங்க பாக்குறது எல்லாமே வந்து சென்ட்ரல்ல தான் பார்க்கணும். நம்ம ஜான்வரில இருந்து இப்ப அந்த மாதிரி போட போறோம். ஓகேவா? இப்ப வந்து ஜான் டு டிசம்பர்ல இருக்க ரொம்ப முக்கியமான இந்த அப்பாயின்மெண்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜான்வரி மந்த் சேர்மன் ஆஃப் இஸ்ரோவோட சேர்மனா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீதர் பனிச்சர் சோம்நாத். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உமன் சிஎம்டி ஆஃப் ஓஎன்ஜிசி அல்கா மிட்டல். சிஎம்டி அப்படின்னா சேர்மன் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் பிப்ரவரியில சேர்மன் ஆஃப் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். எஸ்எஸ்சியோட சேர்மன் யாரு அப்படின்னா எஸ் கிஷோர். நம்ம எழுத போற எக்ஸாமோட சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் கிஷோர். நெக்ஸ்ட் ஒன் சேர்மன் ஆஃப் சிபிஎஸ்இ வினித் ஜோஷி. டைரக்டர் ஆஃப் என்சிஆர்டி தினேஷ் பிரசாத் சக்லானி. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஜிஏவி ரெட்டி. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஓகேவா? டெய்லியுமே நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க, இன்னைக்கு இவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது. சோ படிக்காதவங்களுக்கு இப்படி நீங்க ஃபுல்லா ஒரு இயர்க்குன்றத நீங்க நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது போதும். ஓகேவா? சோ இது வரைக்கும் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நான் அவ்வளவு படிக்கல அந்த மாதிரி இருந்தீங்கன்னாலும் இதுக்கப்புறமேட்டு இப்போ ஜான்வரில இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சிஹெச்எஸ்எல் அண்ட் தென் எம்டிஎஸ் பாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஓகேவா? மார்ச்ல சேர்மன் ஆஃப் இது செபியோட சேர்மன் ஆஃப் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் சேர்மன் ஆஃப் செபி. ஓகேவா? மாதவி பூரி புட்ச்.
செபி அப்படின்னா செக்ரட்டரிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, நம்ம இம்பார்ட்டன்டான அப்பாயின்மெண்ட்ஸ் தான் பாக்குறோம், எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் பார்க்கல. இந்த இந்த மந்த்ல தான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் வந்து அப்பாயிண்ட் ஆயிருப்பாரு, மினிஸ்டர் இது சிஎம் அப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஏப்ரல்ல சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சியோட சேர்மன் டாக்டர் மனோஜ் சோனி. சீஃப் ஆர்மி ஸ்டாஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் மனோஜ் பாண்டே. ஃபாரின் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா மிஸ்டர் வினய் மோகன் குவாத்ரா. வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் சுமன் பெரி. இஸ்ரோ, நிதி ஆயோக், ஆர்மில இருக்க எல்லா ஒரு ஸ்டாஃப், யூபிஎஸ்சி, இந்த மாதிரி இம்பார்ட்டண்டா இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்மன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் இந்தியா வினய் குமார் சக்சேனா. எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ ராஜீவ் ராஜேந்திரன். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் திரிபுரா. நான் சொன்னால சில ஸ்டேட்டுக்கு வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் ஆயிருப்பாரு, ஸோ பாத்துக்கோங்க, டாக்டர் மணிக் ஷாஹா. சேர்பர்சன் ஆஃப் சிபிஎஸ்இ நிதி சிம்பார். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எலெக்ஷன் கமிஷனர்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. ஓகேவா, ராஜீவ்குமார். சேர்மன் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் சங்கீதா சிங். அட்வைசர் ஆஃப் பிஎம் நரேந்திர மோடி. ஸோ இப்போ ரீசெண்டா என்ன மாதிரி கேட்கறாங்கன்னா, பிரசிடென்டோட அட்வைசர் யாரு, பிரைம் மினிஸ்டரோட அட்வைசர் யாரு, அந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ அட்வைசர் யாருன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியோட, நம்ம பிஎம் ஓட அட்வைசர் யாருன்னா தருண் கபூர். நெக்ஸ்ட் சிஇஓ ஆஃப் நிதி ஆயோக். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பரமேஸ்வரன் ஐயர். ஓகேவா, இப்போ கேட்டிருந்தாங்க ஜிடில இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பரமேஸ்வரன் ஐயர். ஓகேவா, சிஇஓ ஆஃப் நிதி ஆயோக். நெக்ஸ்ட் ஜூலைல பிரசிடென்ட் ஆஃப் பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டி ராஜ்குமார். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா சிங்கப்பூர். ஓகேவா. டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர் ஆர்.கே. குப்தா. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் நம்ம பாலிட்டில படிப்போம். ஸோ அதுல வர அந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல இருக்க எல்லா அதுக்கு கீழே வர ஹெட்டிங்ஸ்க்கும் யார் யார் சேர்மன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஷெட்யூல்டு ட்ரைபு, ஷெட்யூல்டு ஏரியா, அந்த மாதிரி இருக்க இடத்துக்குலாம் யாரு சேர்மனா இருக்காங்க அது தெரிஞ்சிருக்கணும். நித்தி ஆயோக், எலெக்ஷன் கமிஷனை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி அந்த கான்ஸ்டிடியூஷனல் நான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு நம்ம அகாடமில ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஆகஸ்ட்ல IMF ஓட டைரக்டர் யாருன்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன். ஓகேவா. செக்ரட்டரி டு பிரசிடென்ட் இருக்க செக்ரட்டரி யாருன்னா ராஜேஷ் வர்மா. DRDOட சேர்மன் யாருன்னா ஷமீர் வி கமாத். நியூ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் சுரேஷ் என் பட்டேல். பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் உத்தராகண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடரை யார் இது பண்ணிருக்காங்கன்னா ரிஷப் பந்த். நெக்ஸ்ட் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் உமன் PM ஆஃப் இட்டாலி ஜிகோரியா மெலோனி. நமக்கு வந்து SSCல சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டுன்னு இருக்கு. ஓகேவா. அது நீங்க படிக்கும்போது இப்போ வேர்ல்டுலே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டு அப்படின்னா அது வந்து வெறும் இப்போ விமன் மென் அப்படின்றது மட்டும் இல்லாம எல்லாத்துலயும் வரும். ஜியோகிரபிலயும் வரும், எக்கனாமிலயும் வரும், எல்லாத்துலயுமே வரும். ஓகேவா. இதுல நம்ம பாக்குறது வந்து இப்ப யாருன்னா ஃபர்ஸ்ட் உமன் PM ஆஃப் இட்டாலி, ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாருன்னு பாக்கணும், ஃபர்ஸ்ட் உமன் இந்தியன் பிரசிடென்ட் யாருன்னு பாக்கணும். ஓகேவா. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஒரு தடவை நோட்ஸ் எடுத்துனீங்கன்னா போதும். அதுக்கப்புறமேட்டு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட்டடா இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு போதும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டு, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுவும் உமன் வச்சு வர்றது வந்து சென்ட்ரல்ல இருக்கிறதும் சரி, ஸ்டேட்லயும் சரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜி யாரு, ஃபர்ஸ்ட் உமன் பைலட். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன் நியூ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் லெப்டினன்ட் ஜெனரல் அனில் சௌஹான்.
நெக்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு? சீனியர் அட்வொகேட் ஆர் வெங்கட்ரமணி. இதெல்லாம் எதுல வரும்? கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல வரும். ஸோ வந்து நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. பிரசிடென்ட் ஆஃப் ஹாக்கி இந்தியா, ஓகேவா? திலீப் திர்கி. ஸோ இப்ப ஹாக்கி வேர்ல்ட் கப் கூட நடந்துட்டு இருக்கு ஒடிசால. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டிஒய் சந்திரசூட். இது வந்து தெரிஞ்சிருக்கும். சந்திரசூட்டோட அப்பாவும் வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் தான். யங்கெஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்டாங்கனாலும் டிஒய் சந்திரசூட் தான். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓகேவா? இவருக்கு எத்தனை வயசுல ஆகிட்டார்னா 35 years. ஸோ இவர் தான் யங்கெஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே. நெக்ஸ்ட் பிசிசிஐயோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரோஹித் பென்னி. ஸோ பிசிசிஐ அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. ஓகே. ஸோ இவரது ரோஹித் பென்னி அப்படின்றவர் வந்து நம்ம 83 மூவில கூட நம்ம பார்த்திருப்போம், ஓகேவா? அவர் தான் வந்து இப்போ பிரசிடென்டா நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நவம்பர்ல எஃப்ஐசிசிஐயோட பிரசிடென்ட் யாருன்னா சுப்ரா காந்த். ஆர்பிஐ டைரக்டர் விவேக் ஜோஷி. ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் நிதி ஆயோக்ல வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ், நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்னு இருப்பாங்க. ஸோ அதுல வந்து பெர்மனன்ட் மெம்பர்ல இப்ப ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அது யாருன்னா அரவிந்த் வீர்மணி. டிஜிசிஐயோட சேர்மன் யாருன்னா விஓ சோமணி. எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா அருண் கோயல். நெக்ஸ்ட் டிசம்பர் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். ஓகே. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸோட செக்ரட்டரியா யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுனில் பர்த்வால். எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் எஸ் பேங்க். எஸ் பேங்க் வந்து இப்போ எல்லாரும் துணிவு படத்துல பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதுதான் எஸ் பேங்க் வந்து இதோட எம்டி அண்ட் சிஇஓ யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் குமார். ஹோல் டைம் மெம்பர் ஆஃப் செபி. ஓகே. ஆனந்த் நாராயணன் கோபாலகிருஷ்ணன். செபியோட ஃபர்ஸ்ட் உமன் சேர்மன் யாருன்னு பார்த்தோம், மாதவி போரிபுச். ஸோ இவர் வந்து ஹோல் டைம் மெம்பர். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சேர்மன் ஆஃப் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஜாக்சே ஷா. ஸோ நம்ம இப்போ வந்து ஜான் டு டிசம்பர் 2022ல இருக்க இம்பார்ட்டன்டான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. நம்ம வந்து எஸ்எஸ்சிக்கு ஃபுல்லா எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.